வணக்கம். நானும் பேசுகிறேன் நண்பர்களே. நான் உங்கள் ஆலன். நாம் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான வீடியோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இது என்னென்னு புரியும். அதாவது நம்ம ஊர்களெல்லாம் தெரு இருக்குது. அந்த தெருவில் நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். சரியா? நானும் ஒரு 2-3 ஆஃப்ரிக்கா கண்ட்ரி போயிருக்கேன். மற்ற கண்ட்ரிகளில் உள்ள நம்ம நண்பர்கள்ட்டையும் கேட்டிருக்கேன். இப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டது கிடையாது. அது என்னென்னா, நான் இருக்கிற நைஜீரியாவில் லேகோஸ்ன்னு சொல்கிற சிட்டியில், அதாவது நான் லேகோஸில் இருக்கேன், அங்கே மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அங்கே என்னென்னா, ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவுக்கு என்ட்ரன்ஸ்லையும் எக்ஸிட்லையும் கேட் இருக்கும். அந்த கேட்டுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க. அதாவது காலையிலையும் நைட்டும் செக்யூரிட்டி இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் போகிறதுக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி கேட்டை ஓப்பன் பண்ணி நம்மளை பார்த்துட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவான். அதாவது ஒவ்வொரு தெருவுக்கும், அதாவது அந்த தெருவில் ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெரு வெறும் பக்கத்தில் தான் இருக்கும். அந்த தெருவுக்கும் கேட்டு இருக்கும், செக்யூரிட்டி இருப்பாங்க. அந்த தெரு டெட்டண்டாக இருந்துச்சுன்னா அதில் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லாமல் ஒரு தெருவிலேருந்து போய் இன்னொரு தெருவுக்குள்ளே கனெக்ட் ஆகும். அதாவது ஒரு தெருவுக்குள்ளே போயிட்டு அப்படியே ரைட் எடுத்தால் இன்னொரு தெரு வரும், இன்னொரு ஸ்ட்ரீட் நேம் இருக்கும். அதுக்கு போகணும்னாலும் கேட்டு போட்டிருக்கோம். அந்த கேட்டுக்குள்ளே போனோம்னா மறுபடியும் செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போவோம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இதை நான் இங்கே தான் பார்த்துருக்கேன். இதை என்னன்னு கேட்டால், இதை செக்யூரிட்டி ரீசனுக்காண்டின்னு வச்சுருக்காங்க. இந்த செக்யூரிட்டிகளுக்கெலாம் இங்கே உள்ள, அதாவது அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள மக்கள்கிட்ட, வீட்டுகளில் உள்ள மக்கள்கிட்ட காசு வாங்கி செக்யூரிட்டிக்கு சேலரியாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங் படி தான் க்ளோஸ் ஆகிரும். அதாவது 7 மணி. அதாவது இது நமக்கு அதில் எழுதியும் இருக்காது, ஒன்றும் தெரியாது. நம்ம ரெகுலராக போக போக தான் நமக்கே தெரியும். ஓகே, இந்த கேட் ஈவினிங் 7 மணிக்கு மேலே திறக்க மாட்டாங்க. நம்ம போய் நின்றாலும் திறக்க மாட்டாங்க. அது 7 மணிக்கு மேலே திறக்க சான்ஸே இல்லை. ஆனால் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகணும்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்கும். அதாவது நான் சொன்னேன்ல, இன்னொரு ஸ்ட்ரீட், ஒரு ஸ்ட்ரீட்டோட இன்னொரு ஸ்ட்ரீட் கனெக்ட் ஆகிருக்கும்னு. இன்னொரு ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போய், அந்த ஸ்ட்ரீட்டு எப்பவும் திறந்துருக்கும், செக்யூரிட்டி திறப்பாங்க. அதுபடியே இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வரணும். இந்த மாதிரி ஒரு அதாவது வித்தியாசமாகவும் புதுசாகவும் ஒரு பழக்க வழக்கத்தை நான் இங்கே தான் பார்த்துருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.